ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருந்தாலும் டெய்லியும் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாலுமே ஒரு சின்ன டாப்பிக்கில் நிறைய பேருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த டெஃபர்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எதனால் அந்த டெஃபர்ட் டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. ஜஸ்ட் என்ட்ரிஸ் பை வே ஆஃப் என்ட்ரிஸ் அதை அக்கௌண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இதனால் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அபவுட் டெஃபர்ட் டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபர்ட் டேக்ஸ் எதனால் அரைஸ் ஆகும்னா, ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஆஸ் பெர் புக்ஸ் வந்து ஒரு இன்கம் இருக்கும். தட் இஸ் அக்கௌண்டிங் இன்கம். ஆஸ் பெர் கம்ப்யூட்டேஷன் ஐடி ஃபைல் பண்ணும்போது ஃபைனலாக உங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் பெர் புக்ஸ் என்ன அரைவ் பண்ணுறீங்களோ அது வந்து சேமாக இருக்காது. ஏன்னா இது வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் நிறைய டிஸ்அலவன்சஸ் உண்டு. இப்போ நீங்கள் பேட் டெட்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணாமல் ஐடியில் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை கேரி ஃபார்வர்ட் லாஸஸாக இருக்கட்டும், இல்லை ஐடி டிப்ரிசியேஷன் அண்ட் புக்ஸில் இருக்க டிப்ரிசியேஷன் இதனால் இருக்கிற டிஃப்ரென்சஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ரீசன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஃபர்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவிஷன் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷன் எப்படி எதனால் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸபிள் இன்கம், அக்கௌண்டிங் இன்கம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வென் டேக்ஸபிள் இன்கம் வந்து லோவர் தேன் அக்கௌண்டிங் இன்கம், தட் மீன்ஸ் நீங்கள் புக்ஸில் அரைவ் பண்ணுற ஒரு இன்கம் இருக்குது இல்லையா, அது ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் எதனா கிளைம் பண்ணி அது மூலயமா நீங்கள் அரைவ் பண்ண, தட் மீன்ஸ் ஹையர் ஐடி டிப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேக்ஸபிள் இன்கம் அக்கௌண்டிங் இன்கம்மை விட கம்மியாகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹையர் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் இருக்கும்போது ஒரு 1 lakhன்றது ஒரு 80,000 ஆகும் உங்களோட டோட்டல் இன்கம். ஸோ அந்த 80,000க்கு நீங்கள் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்கள் கம்மியாக டேக்ஸ் கட்டுவீங்க. ஸோ அப்போது உங்கள் புக்ஸில் நான் ஃப்யூச்சரில் அதிகமாக டேக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவிஷன் ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் இந்த டெஃபர்ட் டேக்ஸ். ஸோ இப்போ வந்து அது வந்து டெஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டியாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஸோ லயபிலிட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம பிஎன்எல்லையும் ஒரு என்ட்ரி போடுவோம், அண்ட் பேலன்ஸ் ஷீட்லேயும் அதை வந்து லயபிலிட்டியாக கொண்டு போவோம். ஸோ இதுதான் வந்து டெஃபர்ட் டேக்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து சர்டைன் கேசஸ், அதாவது டிஃப்ரென்சஸ் ஐடி ஆக்டில் வந்து சர்டன் டிஸ்அலவன்சஸ்லாம் வர்றதுனால நீங்கள் எப்போ வந்து உங்களோட டேக்ஸபிள் இன்கம் வந்து ஹையர் தேன் அக்கௌண்டிங் இன்கம், தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் அரைவ் பண்ணியிருப்பீங்க, சர்டன் டிஸ்அலவன்சஸ் வரும், அந்த டிஸ்அலவன்சஸ்லாம் ஆட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து அதிகமான டேக்ஸபிள் இன்கம் இருக்குன்னா நீங்கள் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அப்போ புக்ஸில் டெஃபர்ட் டேக்ஸ் அசட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெஃபர்ட் டேக்ஸோட ட்ரீட்மெண்ட் இன் ஷார்ட்ஸ் சொல்லணுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக நம்ம வேறு ஒரு வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் டெஃபர்ட் டேக்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.